ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம். முருகனுக்கு உகந்தது 3 நட்சத்திரங்கள். ஒன்று வைகாசி விசாகம், இது முருகனுடைய பிறந்த நட்சத்திரம். இரண்டாவது கிருத்திகை. கார்த்திகை பெண்கள் முருகனுக்கு அமுதூட்டி வளர்த்ததனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் விரதம் இருக்கின்றோம். மூன்றாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அதிலும் குறிப்பாக தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கென்று ஒரு தனி பெருமை உண்டு. பழைய திரைப்பட பாடல் கூட ஒன்று கேட்டிருப்பீங்க. தைப்பூச திருநாளிலே தோழி பெண் பார்க்க வருவாரடி. பெண் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, திருமணம் பேசி முடிக்கிறதுக்கு, வளைகாப்பு நடத்துறதுக்கு, குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு, புதுசாக வீடு கட்டணும்னா அதுக்கு பிளான் போடுறதுக்கு, இது மாதிரி எந்த விதமான மங்கள காரியமாக இருந்தாலும் அது தைப்பூச நாளிலே நன்னாளிலே அதை தொடங்கினால் பூசத்தில் தொடங்கியது பூரணமாக முடிவடையும். அதனால்தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருஞான சம்பந்த பெருமான் நமது தேவாரத்திலே பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று பெருமையாக பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தைப்பூச நன்னாளை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது. முதலில் பூசம் என்ற பெயர் எப்படி வந்தது அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? பூஷ்யம் என்கிற வடமொழி சொல்லில் இருந்துதான் பூசம் என்கிற இந்த சொல் பிறந்தது. பூஷ்யம் என்றால் என்ன? வானத்தில் நீண்ட ஒளி. அதாவது ராமரோட முதுகில் அம்புகள்லாம் போட்டு ஒரு கூடை வச்சிருப்பா தெரியுமா? அம்பரா தூணின்னு பேர். அந்த அம்பு கூடை போல அல்லது புடலம் பூவை போல என்று பொருள். பூஷ்யம் என்றால் ஒரு நீண்ட ஒளி என்று பொருள். அதனால்தான் அதற்கு பூச நட்சத்திரம் என்று பெயர். தை மாதத்தையே பூச மாதம் என்று சொல்லுவார்கள், பூசா மாதம் என்று சொல்லுவார்கள். தை பூசத்தின் வரலாறு என்ன? ஒரு 3 வரலாறு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒன்று, கைலாயத்திலே பார்வதியும் சிவபெருமானும் ஒரு ஞானப்பழத்தை முருகனுக்கு கொடுக்காமல் கணபதிக்கு கொடுத்து விட்டதால் கோபம் வந்தது. யாருக்கு? முருகனுக்கு. உடனே அவர் கோபித்து கொண்டு கைலாயத்தை விட்டு இறங்கி தமிழ்நாட்டுக்கு வந்து பழனி மலையின் மீது நின்று கோவணத்துடன் தண்டு கொண்டு எங்குற்றோர் ஆண்டியான அப்படி ஆண்டியா நின்றார். இதனால அன்று அவரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அந்த தைப்பூச திருநாளிலே, அந்த நாளிலே மக்கள் எல்லாம் அவருக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள், காவடி எடுக்கிறார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, அதைவிட சிறப்பான காரணம் என்ன என்றால், பத்மாசுரன் என்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியானவர் தமது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வேல் ஒன்றை உருவாக்கி முருகனிடம் கொடுத்து சூரனை வதம் செய்ய சொல்லுகிறார். பத்மாசுரனுடைய தம்பிகளை, அதாவது தாரகாசுரன் போன்ற தம்பிகளை எல்லாம் வதம் செய்கிறார். இந்த நாள் தைப்பூச திருநாள் என்கிற காரணத்தினால் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தைப்பூச திருநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் குடங்குடமாக பாலாபிஷேகம் செய்கிறார்கள். ஏன்? முருகன் வெற்றியை கொண்டாடி இருக்கிறார், போரிட்டு இருக்கிறார். போர் என்றாலே உஷ்ணம், போர் என்றாலே கடும் கோபம், போர் என்றாலே உடம்பு தகவென எரியும். அதனால் அவரை குளிர்விப்பதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக குடங்குடமாக பாலாபிஷேகம் செய்கிறார்கள். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் வியாக்கிரபாத முனிவருக்காக நடனமாடி காண்பித்தது என்பது மார்கழி திருவாதிரை. ஆனால் அதன் பிறகு தைப்பூச நன்னாளிலே நடராஜ பெருமானும் உமாதேவியும் ஆனந்த களி நடனமாடினார்கள் என்பது புராணம். ஆகவே அந்த நாளிலே, தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானோடு சேர்த்து சிவனையும் வணங்குதல் வேண்டும், சோமாஸ்கந்தரை வணங்க வேண்டும். அதாவது ச என்றால் சிவன், உமா என்றால் பார்வதி, ஸ்கந்தன் என்றால் முருகன். 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டும். சரி, தைப்பூச நன்னாளில் வழிபாடு மட்டும் செய்தால் போதுமா? போதும். யாருக்கு? பொதுவாக எல்லா நலன்களும் பெற்றவர்களுக்கு தைப்பூச நன்னாளிலே முருகனை சென்று ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். ஆனால் பல பேருக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை இருக்கு, ஒரு வேண்டுதல் இருக்கு, ஒரு பிரார்த்தனை இருக்கு. அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவங்க விரதம் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். அது என்ன விரதம்? விரதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. முதல்ல 48 நாள் விரதம். அது ஒரு கடுமையான விரதம் தான். 48 நாள் எப்படி இருக்கணும்? காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு, வேலோ அல்லது முருகரோட விக்கிரகம் இருந்தாலோ பூஜை பண்ணிட்டு,
காலையில் சிற்றுண்டி எடுத்துக்கணும். எது அப்படின்னா அரிசி இல்லாத சிறுதானிய சிற்றுண்டி. மதியம் உணவு சமைத்து நிவேத்தியம் செய்யலாம். இரவும் சிறுதானிய சிற்றுண்டி. கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டும். இது 48 நாள் விரதம். சரி, இரண்டாவது 48 நாள் எங்களால் முடியாதுங்க, இப்போதான் நான் கேள்விப்பட்டேன், நான் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 20-25 நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக 21 நாள் விரதம். இது சுலபமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது கஷ்டம். எப்படின்னு கேட்டால் 21 நாள் விரதத்தை 48 நாள் விரதம் மாதிரி இருக்கணும். எப்படி தெரியுமா? காலையிலையும் குளிக்கணும், மாலையிலையும் குளிக்கணும். 1, காலையிலையும் பூஜை பண்ணணும், மாலையிலையும் பூஜை பண்ணணும். 2, காலையிலேயோ அல்லது இரவோ சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளலாம். ஏதேனும் ஒரு வேளை மட்டும், இன்னொரு வேளை சுத்தமாக பட்டினி கிடக்கணும், அதாவது உபவாசம் இருக்கணும். மதியம் உணவு சமைத்து நிவேத்தியம் செய்து முருகனை வழிபடலாம். இது 2வது முறை. 3வது, நான் மறந்துவிட்டேன், எனக்கு தைப்பூசம் நினைவில்லை, இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது, ஆனால் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம்? 3 நாள் விரத முறைன்னு ஒன்று இருக்குதான். 3 நாள் தானேன்னு நம்ம லேசாக நினைக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். என்னன்னா, காலையிலையும் சாயங்காலமும் குளிக்கணும், காலையிலையும் சாயங்காலமும் வழிபாடு பண்ணணும், காலையிலையும் சாப்பிடக்கூடாது, இரவும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. முருகனுக்கு பால் மட்டும் வச்சு நிவேத்தியம் பண்ணலாம். பூஜை பண்ணும்போது அது இந்த பாலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானும் ஒரு அரை கரண்டி சாப்பிடலாம், அவ்வளோதான். மதியம் மட்டும் ஒரு வேளை உணவு சமைத்து நிவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம். இதுதான் 3வது முறை. 4வது, மறந்துவிட்டேன் சார், நாளைக்கு தைப்பூசமாமே, ஆனால் நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம்? அந்த ஒரு நாள் விரதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று விஷயம். எப்படின்னா, கற்களை எழுந்துறீங்க, குளிங்க, கையில் ஜபமாலையை எடுத்துக்குங்க, திருப்புகளை எடுத்துக்குங்க, கந்த சஷ்டி கவசம் புத்தகத்தை எடுத்துக்குங்க, கந்த குரு கவசம் புத்தகத்தை எடுத்துக்குங்க, திருமுருகாற்று படையை எடுத்துக்குங்க, கந்தர் அலங்காரத்தை எடுத்துக்குங்க, கந்தர் அனுபூதி எல்லா புத்தகங்களையும் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தொலைவில் அந்தாண்டு இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலுக்கு போயிடுங்க. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போவாதீங்க. ஏன்னா யாராவது தெரிஞ்சவங்க பார்க்க வந்துடுவாங்க, மனைவி வந்துடுவா, பிள்ளைங்க வந்துடுவாங்க, யாரையும் பார்க்க விடாதுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் முருகன் சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்துருங்க. எதுவும் சாப்பிடப்படாது. அன்றைய பொழுதில் காலையிலேருந்து இரவு வரையில் எதுவுமே சாப்பிடப்படாது, வாயை திறக்கப்படாது. மனசுக்குள்ள ஜபமாலையை உருட்டிக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க, திருமுருகாற்று படையை படிங்க, கந்தர் அலங்காரம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க. முருகன் தியானத்திலேயே இருக்க வேண்டும், எதுவுமே சாப்பிடக்கூடாது, முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும். சாயங்காலமா வீட்டுக்கு குளிச்சுட்டு திரும்பவும் கோயிலுக்கு போயிடணும், போய் இறைவனை வழிபட வேண்டும். இதுதான் 4 விதமான வழிபாட்டு முறைகளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள். சரி, விரதம் மேற்கொள்ள வேண்டிய முறைகளை சொல்லியாச்சு. இப்போ பூஜை எப்படி பண்றது? பல பேர் வீட்டில், முருக பக்தர்கள் பல பேர் வீட்டில் முருகன் விக்கிரகம் இருக்கும், அல்லது வேல் விக்கிரகமும் இருக்கும். மெட்டலால் செஞ்ச, உலோகத்தால் செஞ்ச அல்லது கல்லால் செய்த முருகன் விக்கிரகம் இருக்கும். யார் யார் வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி கல்லால் செய்த விக்கிரகங்கள் இருக்கிறதோ அந்த விக்கிரகங்களுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். எப்போ? 365 நாளும் பண்ணணும். வீட்டில் விக்கிரகம் இருந்தால், கல்லால் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம் இருந்தால் 365 நாட்களும் அபிஷேகம் செய்தே ஆக வேண்டும். வேல் வைத்திருந்தாலும் அதற்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த 48 நாள் விரதம் இருக்கும் போதும் அபிஷேகம் செய்யணும். என்ன அபிஷேகம்? முருகனுக்கு பிடித்த பால் அபிஷேகம், முடிந்தால் இயன்றால் பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்தம் எப்படி பண்றது இப்ப வேண்டாம், நான் இன்னொரு பதிவில் நான் அதை சொல்றேன். ஆக அபிஷேகம் செய்தல் என்பது மிகவும் அவசியம். 1. 2வது, மாலை, மலர் மாலை. எந்த மலர் மாலை முருகனுக்கு சாத்துவது? எந்த பூ சாத்துவது? செவ்வரளி பூக்கள் மட்டும்தான் சாத்தணும். கிடைக்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா காலங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா ஊர்களிலும் செவ்வரளி பூ கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி வாங்குவதற்கு தவறிவிட்டால் நாம் சிவப்பு நிற செம்பருத்தி பூவை நாம் பயன்படுத்தலாம், அல்லது மஞ்சள் நிற செவ்வந்தியை பயன்படுத்தலாம். வேறு வண்ண பூக்களை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். முருகன் என்று சொன்னால் செவ்வரளி மாலை. 2ஆச்சு. 3வது, உடை. மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்திலே உடை அணிந்து கொள்ளுங்கள். 4வது, நிவேதனம். இயன்றால் பால் பாயசம் பண்ணலாம், முடியலையா வெறுமன ஒரு பால், அதில் கொஞ்சோண்டு கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அதை போடுங்க. ஜீனி போடாதீங்க. ஜீனி என்கிறது
அது ஒரு அசைவ உணவுப் பொருளாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா சர்க்கரையிலேருந்து ஜீனி தயார் பண்ணும்போது அதில் மாட்டு எலும்புகள், சுட்ட மாட்டு எலும்புகள்லாம் கலந்து தான் செய்கிறாங்க. அதனால் ஜீனியை பயன்படுத்தாதீங்க. இயன்றவர்கள் தினை மாவில் கொஞ்சம் ஒரிஜினலான தேன் கிடைச்சா அதை போட்டு பிசைஞ்சு ஒரு 5-6 உருண்டை செய்து வைத்து அந்த தினை மாவு உருண்டையை நிவேதனமாக இறைவனுக்கு படைக்கலாம். இயன்றவர்கள் செய்யலாம். இல்லையா, பால் போதும். சரி, விரதம் இருக்கிறோம், பூஜை செய்கிறோம், எல்லாம் செய்து முடித்த பிறகு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தைப்பூச விரதம் இருக்கிறதே, இது எது வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளலாம். நாம் என்ன கேட்குறோமோ அதை முருகன் கொடுப்பான். நம்ம கண்டிப்பாக கொடுப்பான். குழந்தை செல்வம் வேண்டுமா? கண்டிப்பாக கொடுப்பான். திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்களா? நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் மணமகனும் மணமகளை பெறுவதற்கு விரதம் இருக்கலாம். குழந்தை பேரு, ஏழ்மை அகல வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும், நிச்சயமாக அதற்கென்று பதிகங்கள் இருக்கின்றன. வேற ஒரு பதிவில் நான் அதையெல்லாம் சொல்கிறேன். வீடு கட்டணுமா? அதுக்கு பாடல் இருக்குங்க. அதுக்கு பாடல் இருக்கு. வீடு கட்டுவதற்கு. முக்தி அடைய வேண்டுமா? பாடல் இருக்கு. கந்தர் அலங்காரம் இருக்கு, திருப்புகள் இருக்கு. முக்தி பெறுவதற்கென்றே திருப்புகள் இருக்கு. இன்னொரு வேண்டுதல் கூட இருக்கு. இது விளையாட்டு அல்ல. சொந்த பந்தங்கள் வேண்டாம். ஒரு வயசுக்கு பிறகு சொந்த பந்தங்கள் வேண்டாம், எல்லோரையும் விட்டு விலகி இருந்து சந்நியாசம் வாங்க வேண்டும் என்று சில பேர் வேண்டிக் கொள்ளலாம். சந்நியாசம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் முருகப்பெருமானை உள்ளமுருக வேண்டி நின்றால் சந்நியாசம் கிட்டும். அது ஆகவே எது வேண்டுமானாலும் கேட்கலாம். அத்தனையும் கொடுப்பவன் முருகன். அதற்கு தகுந்த பதிகங்கள் அல்லது பாடல்களை மனனம் செய்து முருகனை பார்த்து உள்ளமுருக வேண்டினால் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பான் முருகன். இதைத்தான் அருணகிரிநாதரும் சொல்லுகிறார். நீங்க போய் முருகனை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல, முருகன் உங்களை பார்க்கணும். நீங்க சொல்றத முருகன் கேட்கணும். அதற்கு தகுந்தாற் போல் விரதம் இருக்க வேண்டும். விரதம் என்பது ஒரு தவம். அது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. விரதம்ங்கிறது சும்மா சாதாரணமாக ஏதோ அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்டு நீர் மாற்றிட்டு சாப்பிட்றது அப்படின்னு நினைக்காதீங்க. விரதம் என்பது ஒரு தவம். இதற்கு அவர் மனம் இசைய மாட்டாரா முருகப்பெருமான்? நிச்சயமாக மனமிறங்கி வருவார். அவர் மனமிறங்கி வருவது போல நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். நமது விரதமானது தவம் போல் இருக்க வேண்டும். பெண்கள் வீட்டுக்கு போகாத சமயத்துல தைப்பூச விரதம் இருக்கலாமா? இது நல்ல கேள்வி அம்மனே. பல பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு. பீரியட் சமயத்தில் பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா விரதம்ங்கிறது ஒரு தவம்னு சொன்னேன். அதாவது மன சுத்தம் இருக்கணும், உடம்பு சுத்தமும் இருக்கணும். ஆச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சமாதானமே பேசக்கூடாது. கொஞ்சம் சமாதானம் பேசிட்டோம்னா எல்லாத்துலேயும் சமாதானம் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகிடும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 48 நாளுங்கிறத பெண்களுக்காகவே 21 நாள் விரதம்னு வச்சுருக்காங்க. அப்பவும் பிரச்சனையா 3 நாள், அப்பவும் பிரச்சனையா 1 நாள், அப்பவும் பிரச்சனையா பரவாயில்ல விட்டுடுங்க, இன்னொரு தடவை இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவான், அப்போ விரதம் இருந்துப்போம். இன்னொரு கேள்விங்க, விரதம் இருக்கிறவங்க நடைப்பயணம் போகலாமா? சரியான கேள்விம்பா, நல்லா கேட்டுக்கங்க. முழு உபவாசம் இருக்கிறவங்க நடைப்பயணம், பாத யாத்திரையை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள், மயக்கம் வரும். உபவாசம் இல்லாமல் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க மெதுவாக நடைபயணம் போங்க, குறைஞ்ச தூரம் நடங்க, இறைவனை தரிசிச்சுங்க, போதும். ஆகவே அன்பர்களே, நான் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த சேனலை தாங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.